7 தலைமுறைகள் 213 வருடங்கள் பாரம்பரியமிக்க கைராசியான சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் இணை நிறுவனமான சேலம் ரிஷி ஹெல்த் கேர் பெண்களுக்கான குழந்தையின்மை மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறப்பான சிகிச்சையும் மற்றும் மகப்பேறு மருத்துவத்திற்கான சிறப்பு ஆலோசனையும் வழங்கப்படும். தொடர்புக்கு 9842742500. கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 8525811111. நேர்களே வணக்கம். இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். அடுத்த வாரம் இந்நேரம் டிக் 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 அப்படின்னு நம்ம நேரத்தை எண்ணிக்கொண்டிருப்போம். இதே நாள் அடுத்த வாரத்தில் பார்த்தோன்னா இதே நாளில் பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இத்தனை நேரம் என்ன பிரைம் டைமில் படம் போட்டாலோ இல்லை என்ன ஐபிஎல்ல மேட்ச் நடந்தாலோ அடுத்த நாள் காலை என்ன நடக்கும், யார் முந்துவார், யார் என்ன நம்பர் எடுப்பார், யாருடைய ஆட்சி அடுத்து அமைய இருக்கிறது, இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வழக்கமாக 3 மணி நேரம் மட்டுமே ஒரு த்ரில்லர் படம் பார்த்த நாம் 8 மணி நேரம் கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு பல யூக கணக்குகள் வந்து கொண்டு இருக்கிறது. என்னென்ன பின்னாடி திரைமறைவில் போகிறது அப்படின்ற கேள்விகளும் எழுகிறது. இப்பேற்பட்ட ஒரு த்ரில்லருக்கு முன்னதாக பல கேள்விகளும் இருக்கின்றன. தமிழக அரசியல் களத்திலேயே இங்க இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கின்றன. டெல்லியில் பார்த்தோம்னாலும் பல விஷயங்கள் மேற்கு வங்கத்திலும் நடந்து வருகிறது அப்படின்றத பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சில கணக்குகள், இந்த கணக்குகள், இந்த போலிங், இந்த ரிசல்ட் இடைப்பட்ட நேரத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள், பின்னணி கணக்குகள், ரொம்ப கேட்க வேண்டிய விஷயங்கள் சொல்ல இருக்கிறார் நமது ஆசிரியர் அவர்கள். வணக்கம் சார். இன்னைக்கு 7 சென்ஸ்ல ரொம்ப முக்கியமானதா கேட்க இருப்பது, விஜய்க்கு ஓட்டு போட்டது யாரு? எல்லாரும் இந்த விசில் அடிச்சாங் குஞ்சுகள், பொடியர்கள் இப்படின்லாம் அப்படியே ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே போனாங்க. பட் நம்ம பார்த்தது என்னன்னா, பெரும் ஓட்டு, ஒரு பெரிய நம்பர் விழுந்திருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சர்வே 20%, 20%, 18% ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கு. அந்த 20% இப்ப எல்லாரும் ஒரு கட்டமா ஏத்துக்கிட்டாங்க. ஓகே, வந்துரும் போல, ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் வரும், சீட் எடுக்குமான்னு தெரியல, ஆனா வந்துரும் போல அப்படின்னு எல்லாரும் கால் ஆஃப் பண்றாங்க. பட் ஆனா அந்த கொஸ்டின் மார்க் ரிமைன்ஸ். யார் ஓட்டளித்தார்கள்? நீங்க நீங்க தான் ஜனநாயகத்திற்கு வாக்களித்தேன்னு போட்டீங்க. ட்விட்டர்ல ஃபுல்லா எல்லாரும் கேட்டுட்டு ஒரு அது எல்லாரும் அப்புறமா டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஜனநாயகனுக்கா இல்ல தேசிய ஜனநாயகத்துக்கா இல்ல ஜனநாயகத்தை காக்கக்கூடிய திமுக அப்படின்னு. சரி, அதாவது போட வேண்டியதான். ஸோ நீங்கள் ஒரு 8 மணி நேரம் த்ரில்லர் சொன்னீங்க. நம்ம பாகுபலி 1, 2, துரந்தர் 1, 2 அப்படிலாம் பார்த்து 7 பார்த்து பழகிருக்காங்க. அதனால அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருக்கும். விஜய்க்கு வாக்களித்தது யார் அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் நிறைய பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அது நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னாலும் ஒரு வெல் பிளேடு கேம். நம்ம இதை ஒரு ரிலீஜனாக கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்ப்போம். நம்ம டெமோகிராஃபிக்கலாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையோடைய தாவேக்காவுடைய ஸ்ட்ராங்கான பெனட்ரேஷனாக நான் 3ஆக பிரிக்க விரும்புகிறேன். தாவேக்கா எங்கெங்கெல்லாம் பெருசாக ரோல் பண்ணியிருக்கு அப்படின்னா 3ஆக பிரிக்க விரும்புகிறேன். ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டாக தாவேக்கா உள்ள பூந்த இடம் 1 சென்னை மற்றும் நார்த் தமிழ்நாடு. இது 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. அவர் கட்சி எங்கே துவக்குழா நடத்தினாருன்னு ஞாபகம். இந்த 2 ஸ்ட்ராங்கான விக்கிரவாண்டி இது எல்லாமே அந்த இடத்துல ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான வி சாலை விஜய், சரிங்களா, விஜய் வெற்றி கழகம். ஸோ விசில் நார்த்து தமிழ்நாடும் சென்னையும் அவங்களுடைய தாவேக்காவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு ஃபர்ஸ்ட் லேயர். இதுக்கு ஈக்குவலான ஒரு லேயர் டவுன் சவுத்துன்னு நான் சொல்லக்கூடிய கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி 3 மாவட்டங்கள். இந்த இடங்களில் ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு. டவுன் சவுத்துன்னு சொல்லக்கூடிய 3 மாவட்டம், வட மாவட்டங்கள் சென்னை பகுதி, சென்னை காஞ்சிபுரத்தில். தாவேக்கா 2வது லேயரில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடம் வெஸ்ட் பெல்ட் அண்ட் டெல்டா பெல்ட். இந்த 2 இடத்துல 2வது லேயரில் இருக்காங்க. தாவேக்கா 3வது லேயரில் இருக்கக்கூடிய, அதாவது கம்மியாக, அதை உள்ளே கம்மியாக தாவேக்கா எங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா சவுத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தேனி, மதுரை, இது மாதிரியான இடங்கள், சிவகங்கை, இது மாதிரியான இடங்களில் உள்ளே கம்மியாக இருக்கிறாங்கன்னு நம்ம இப்படி 3ஆக பிரிஞ்சு. இதில் டெல்டாலையும் இதுலேயும் செகண்ட் லேயர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். அப்போ டெல்டாவில் டிஎம்கே ஸ்ட்ராங், வெஸ்ட்டில் ஏடிஎம்கே ஸ்ட்ராங். ஸோ நியூட்ரலைஸ் ஆச்சு. இங்கே தாவேக்கா வெஸ்ட்டில் எவ்வளோ ஓட்டு எடுத்திருக்காரோ அது ஏடிஎம்கேக்கு பாதிப்பு வச்சுங்க. டெல்டாவில் எவ்வளோ எடுத்திருக்காரோ அது டிஎம்கேக்கு பாதிப்புன்னு வச்சுங்க. LHS = RHS ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சு 2 நியூட்ரலைஸ் ஆச்சு. இது முடிஞ்சு வச்சு. இதில் டவுன் சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங் பெல்ட். நான் சொல்லக்கூடிய மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங். அப்போ அந்த இடத்துல தாவேக்கா உள்ளே 3வது லேயர் தான் இருக்குங்கனால அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை.
அப்ப தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா பெனட்ரேட் பண்ணக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா சென்னை, நார்த் தமிழ்நாடு அண்டு டவுன் சவுத், டீப் சவுத். இந்த இடங்கள்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். அப்ப கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சி வந்து திமுக அண்ட் கூட்டணி கட்சிகள். சென்னையில் உங்களுக்கு தெரியும் திமுகவுடைய கோட்டை எம்ஜிஆராலேயே உடைக்க முடியாத கோட்டையா இருந்துச்சு. 2011 மட்டும்தான் அம்மா வந்து எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்குறோம் நம்ம. அது ஸ்ட்ராங்கான கோட்டை. அண்டு நார்த் பெல்ட்டும் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஃபுல்லாக திமுக உருவானதே வந்து விழுப்புரத்தில் கோவிந்தன் நினைக்கிற ஒரு பேர் சொல்லுவாங்க, அவருடைய கணக்கில் தான் சின்ன வாங்கி படிச்சு பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்களுடைய கோட்டை. அப்போ ஒன்று டிஎம்கேக்கு சேதாரம் ஏற்படுத்திருக்கா, ஏடிஎம்கே சேதாரம் கொடுத்தான்னு யோசிச்சிங்கன்னா, டிஎம்கேவுடைய பெல்ட்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க பெனட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின் போது யாருக்கு சேதாரம் ஒன்று புரிஞ்சுக்கும். இது வந்து ரீஜன் வைஸா நீங்கள் வந்து சென்னையில், நார்த் தமிழ்நாட்டில், டவுன் சவுத்தில், இந்த மூணில் வந்து இப்படி இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு யார் வாக்களிச்சாங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து நம்ம வந்து எல்லாரும் பதறி அடிச்சாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 4,70,00,000 பேரும் தாவேக்காக வாக்களிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பீதி கிளம்பி, சார் யாரை கேட்டாலும் நான் வந்து தாவேக்காக வாக்களிச்சேன். முதல் கேள்வி கேட்டோம், யாருக்கு வாக்களிச்சிங்கன்னு, தாவேக்கான்னு சொன்னாங்க. ரொம்ப சரி, சூப்பர். ரெண்டாவது கேள்வி ஒன்று நான் கேட்குறேன் எல்லாத்தையுமே, என்கிட்ட சொல்றவங்க, போன முறை யாருக்கு வாக்களிச்சிங்கன்னு. இந்த முறை தாவேக்காக வாக்களிச்சேன், சூப்பருங்க. போன முறை யாருக்குங்க வாக்களிச்சுங்க? நான் கேட்டதுல 90% பேர் திமுக வாக்களிச்சேன். பாளையங்கோட்டை பகுதியில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியில் இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக வந்து தாவேக்காக்கு வாக்களிச்சாங்க அப்படின்னு ஒரு நண்பர் வந்து அங்கிருந்து எனக்கு சொன்னார். அது வந்து அவர் நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு நண்பர், பொலிட்டிக்கலா யோசிக்காரு, அவர் இஸ்லாமும் கிடையாது. அவர் இல்லை நிறைய லேடிஸ் வந்து முஸ்லீம்ஸ் வந்து வாக்களிச்சாங்க, நான் கண்ணாட பார்த்தேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் வந்து நான் மாப்பிள்ள நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னா, சூப்பராக ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போது கடைசியில் வைக்கும்போது, சாரி மாப்பிள்ள நான் வந்து உன்ட்ட போய் சொல்ல விரும்பல, டிவிகேக்கு தான் போட்டேன் அப்படின்னா. அவங்க பரம்பரை டிஎம்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் டிஎம்கே தான் ஆரம்பிச்சார். அப்புறம் முடிச்சு பேசி அப்படி கதையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது வந்து, சாரி மாப்பிள்ள நான் வந்து டிவிகேக்கு தான் போட்டேன். இதுதான் நிலவரமா இருக்கு நிறைய இடங்கள்ல. சென்னையில் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா யாரு, நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல பதிவு பண்ணிருக்கேன், 2 இஸ்லாமிய பெருமக்கள்கிட்ட நான் வந்து கேட்டேன். ரொம்ப முக்கியமான விவிஐபிட்ட வெளியே சொன்னா தெரிஞ்சிருங்கனால அவங்க சொல்ல, அவர்கள் வந்து எங்க ஓட்டு 15ல இருந்து 25 வெளியே போயிரும்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நான் வந்து போன ரம்ஜானுக்கு சொன்னேன் உங்க ஓட்டு வெளியே போக போகுதுன்னு. அதுல இந்த 2 பேர் ஒருத்தர் வந்து அதெல்லாம் எங்க ஓட்டுலாம் தெரியாது, உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட போகாது அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ரம்ஜானுக்கு வந்து அவரே போன் பண்ணி, ஆமா நீங்க சொன்னது கரெக்ட், இது வந்து அப்படிதான் போகுது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். அது வந்து அது முஸ்லீம் ஓட்டு வந்து யாருடைய ஓட்டு ஆரம்பிச்சு பார்க்கணும். அவங்க உள்ள வந்து ஸ்ட்ராங்கா வந்து அவங்க வந்து டிஎம்கே கோட்டை. ஏன்னா நீங்க வந்து இஸ்லாமியர்கள் யாருக்கா வாக்களிக்க நினைச்சாங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு அணியில தான் இருக்காங்க. நீங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், திமுக, மதிமுக யாருக்கு வாக்களிக்க விரும்பினாலும் அவர் எல்லாம் ஒரு அணியில் இருக்காங்க. குழப்பல் முதல் முறையாக வெளியேறினாங்கன்னா யாரு கிளாஸ்ன்னு யோசிக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னேன், நாகப்பட்டினத்துல மசூதியில வந்து ஒரு சண்டை உள்ள, இவன் வந்து உலேமா வந்து லைஸ்டா அப்படி பேசிட்டு அப்படி பேச்சுவாக்கல அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி சொல்லுவேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் உட்பட பல இடங்கள்ல, நான் ரொம்ப டீப்பா நான் சொல்ல விரும்பல, பல தொகுதிகளில் பாதிரியார்கள் இதே மாதிரி லேசா இதே மாதிரி சொல்லும்போது, நீங்க கர்த்தரை பத்தி மட்டும் பேசுங்க, இதை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க முதல் முறையா. நீங்க உங்களுக்கு தெரியும், அந்த பக்கம் கோஸ்டல் ஏரியால எல்லாமே அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நோட்டீஸ்லயே அரசியல் நிலைப்பாடுன்னு வரும். அதை விட குடும்ப தகராறு உட்பட எல்லாரும் அவங்க வந்து 2 சொல்லுவாங்க. ஐயர்னு சொல்ற பழக்கம் உண்டு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. டவுன் சவுத்துல பாதிரியார்கள் ஐயர்னு சொல்ற பழக்கம் உண்டு. அப்படியே அந்த இந்து மதத்துல இருந்து போனதுனால அப்படின்னு. அதே மாதிரி ஃபாதர்னு சொல்ற பழக்கம் உண்டு, சாமியார்னு சொல்ற பழக்கம் உண்டு, துறவியர்கள் அப்படிங்கிறாங்க. இந்த 3 வந்து சொல்லுவாங்க. டவுன் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன் கம்யூனிட்டில இருக்கக்கூடிய ஃபாதர்களை, சர்ச்சில் இருக்கக்கூடியவங்கள 3ஆ சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு போனேங்கிறத கோயிலுக்கு போனேங்கிறத சொல்லுவாங்க, மசூதி ஆலயத்துக்கு போனேன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சாமியார்னு சொல்லுவாங்க, ஃபாதர்னு சொல்லுவாங்க, ஐயர்னு சொல்லுவாங்க. அவர் சொன்னார், அவங்க எல்லாம் குடும்பத்தாரால தலையிடுவாங்க. உங்களுடைய வீட்டில் என்ன நடக்கணுங்கிற நான் சொன்ன ஐயர் சொல்லிட்டாரு, சாமி சொல்லிட்டாரு அப்படின்னா 2ஆவது வார்த்தை அப்படி இருப்பாங்க. அங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி பிட் நோட்டீஸ் இல்ல, பகிரங்கமாவே எல்லா விதமான பிரச்சாரங்கள் நடந்துச்சு. இப்போ வந்து அவர்களை உங்களுக்கு தெரியும், சர்ச்சுக்குள்ள ஒரு பிரச்சாரம் நடக்குன்னு அதை ஒரு ஹிந்துவோ ஒரு முஸ்லீமோ போய் அங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவர்களே உள்ளது பண்ணியிருக்காங்க. அப்ப யார் வாக்களித்திருக்கார்கள் பாத்தீங்கன்னா, பெரும்பாலான பேர் திமுகவுடைய வாக்காளர் இருந்திருக்கிறாங்க. திமுகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டா இந்த வாக்கு பாக்கெட் தான் இருக்கு. திமுகவுடைய ரீஜன் மட்டும் இல்ல, ரிலீஜனாவும் வந்திருக்கு. அப்ப வந்து திமுகவினர் நிறைய அந்த பக்கம் போயிருக்கிறாங்க. உங்களுக்கு நினைவுக்கு நான் சொல்லியிருப்பேன், உடனே திமுக ஓட்டு மட்டும்தான் போயிருக்குமா அப்படின்னா இல்ல, அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏடிஎம்கே போட்டவங்க மாத்தி ஸ்டேட்மெண்ட்லயே கொங்குல ஏடிஎம்கேக்கு சேதாரம் இருக்கு, கட்டாயம் இருக்கு, அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை தாவேக்கா 18% வாக்குகளை வாங்கினது என்றால்
அதுல 10% திமுகவுடைய ஓட்டு, 8% அதிமுகவுடைய ஓட்டு. ஸோ வந்து நாம் தமிழருக்கு சேதாரம் இல்லையா? நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. நாம் தமிழருக்கு பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கணும். அதை அவர் பேலன்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் வந்து அவரோட ஓட் பேங்க் சிலது போனாலும் புதிதாக அவர் சேர்த்திருக்காரு, ஆஃப்செட் பண்ணிருக்காரு. ஆமா, அதனால வந்து அதான் ரிசல்ட் வந்த பிறகு நான் வந்து அது என்ன பண்ணாருங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுறேங்கிறத சொல்லியிருக்கிறேன். அது வந்து நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், அண்ணன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு. அதுல வந்து அவர் என்ன இழந்திருக்கணுமோ அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாரு. அப்ப வந்து விஜய்க்கு யார் வாக்களித்திருக்கிறாருன்னு முதல் முறை வாக்காளர்கள் மட்டுமல்ல, முந்தைய தலைமுறை வாக்காளர் வாக்களிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் திமுக வாக்காளர்களா இருந்திருக்கிறாங்க. இதற்கு முந்தைய தேர்தல் அவங்க வந்து நம்ம கேட்கும் போல இதற்கு முந்தைய தேர்தல் யாருக்கு வாக்களிச்சுன்னு கேட்டா திமுகன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கவங்க தான் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ வந்து அண்ட் திமுகக்கே ஓட் பேங்கா இருந்த கம்யூனிட்டி தான் வாக்களிச்சிருக்கு. அப்போ வந்து இது வந்து யார் வாக்களிச்சிருக்காருன்னா இவங்க தான் வாக்களிச்சிருக்காங்கிறது என்னுடைய அனுமானம். எகைன் நான் சொன்னது எதுவுமே மாற்றம்ல. திரும்ப நேற்று சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லிட்டேன், 4ஆம் தேதி சொல்லிட்டே வரேன். இன்ஸ்டால வர ட்ரெண்ட் பண்றாங்க. அது சந்தோஷமா மட்டும் நல்லது தானே. அப்ப பிள்ளைங்க நம்ம வந்து என்ன நம்ம மாத்தி பேசுற பழக்கம் நமக்கு கிடையாது. ரெண்டு கையும் தூக்கிட்டு ஆமாங்க நான் தப்பா கணிச்சேன்னு சொல்லிட்டு போறோம். நமக்கு ஒன்றும் தவறு. ஏன்னா நம்ம வந்து நோக்கம் வந்து யாரையும் கன்வின்ஸ் பண்றதோ யாரையும் பிரெயின் வாஷ் பண்றதோ கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதோ அது கிடையாது. நம்ம வந்து நம்ம கணிக்கிறோம். நம்ம வந்து நம்முடைய சர்வே போல சொல்லுவோம், மக்களுடைய எண்ண ஓட்டங்களை சரியாக கணித்திருக்குமாங்கிற நமக்கான ஒரு ஜேர்னலிஸ்டிக் அகாடமிக்கல் பயிற்சி. அவ்வளவுதான், அதுக்கு தவிர வேற இல்லை. அது தப்பா போச்சுன்னா நம்ம சரி பண்ணிக்கணும். கணக்கு வந்து அப்பா ஒழுங்கா நம்ம கணக்கு பண்ணப்பா அப்படின்னு சரி பண்ணிக்கணும். அவ்வளவுதான். நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. அப்ப வந்து விஜய் ஆட்சியை பிடிக்க போவதில்லை, யார் வாக்களித்தாருங்கிறது. விஜய் எதிர்க்கட்சி தலைவராக போவதில்லை. திரும்பவும் 10 சீட்டுக்குள்ளதான் வந்து அவர் வாங்க போறார். 10 சீட்டுக்கு மேல வாங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 20% வாக்குகளை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனிவேர் பிட்வீன் 15 to 20 என்னுடைய கட் ஃபீலிங். இதுதான் வந்து விஜய்க்கு யார் வாக்களிதுங்கிறதுக்கான ஓவரால் சம் அப். விஜய்க்கு யார் வாக்களித்தார்கள் அப்படின்ற இந்த கேள்வி அப்படின்றது வந்து நிற்கும் போது, ஒருவேளை வாக்களித்து ஒருவேளை நிறைய எல்லா இடத்துல இருந்தும் எடுத்திருந்தாரு அப்படின்னா, ஒருவேளை திருப்பி அந்த ஒரு வேலைன்றது நிற்கிறது தொங்கு சட்டசபை. நம்ம கடைசியா தொங்கு சட்டசபைன்றது நிறைய இது போல் நடந்திருக்கிறது. 2006லயே உங்களுக்கு வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்ட்டு தான் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா, அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் செய்தார். ஏன்னா கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த கவர்மெண்ட் பாமகவும் காங்கிரஸும் அப்படி கொடுத்தது அப்படின்றத பார்த்தோம். வேற அதுக்கு முன்னாடி நம்ம கடைசியா ஒரு தொங்கு சட்டசபை உங்களுக்கு இது போல அமைந்து ஆட்சி அது ஒரு கிச்சடி சர்க்கார் அமைந்ததுன்னா 1967 மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைத்த போதும் நாம் தமிழர், அன்றைய நாம் தமிழர் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் பங்கேற்ற கவர்மெண்ட் தான், ஆட்சி தான், அரசு தான் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில விஜய் ஒருவேளை அங்கும் இங்கும் பிரித்து திமுகவுக்கும் பெரிய ஃபால் இல்ல, ஏடிஎம்கேக்கும் பெரிய ரைஸ் இல்ல, ஆனால் விஜய் ஈக்குவலா சேதாரம் செய்திருக்கிறார். அதன் மூலம் 100, 110, 115 எங்கேயாவது வந்து ஒரு வேலை தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பு இருக்கிறதா? நான் அறிந்து இல்லை. என்னுடைய யூகம், என்னுடைய அனுமானம், நான் கேள்விப்பட்டது, நான் போட்ட கணக்கு, நம்ம சர்வே காட்டின ரிசல்ட்டு, நம்ம அனலிசிஸ் பண்ண ரிசல்ட், இது எதுவுமே எனக்கு வந்து இது காட்டலை. சரி, நான் தான் வந்து தப்பா கணக்கு போட்டேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே கூட இதை சொல்ல. அதாவது ஊடகவியலாளர்கள், கருத்து கணிப்பு நடத்துபவர்கள், ஊடகத்துல துறையில இருக்கிறவங்க, அனலிசிஸ் பண்ணக்கூடியவங்க, இது மாதிரி ஆட்கள் கூட அவங்க வந்து டிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு 4 பேர் சொல்றாங்க, ஏடிஎம்கே ஜெயிக்கும் 4 பேர் சொல்றாங்க, டிவிகே ஜெயிக்கும்னு யாரும் சொன்னதில்லை எனக்கு தெரிஞ்சு. அதாவது நான் சொல்ல ஊடகவியலாளர் டிவிகே ஆட்சியை பிடிக்காது அப்படின்னு எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. பட் தி நம்பர் நீங்க சொல்வீங்க, நம்ம தம்பிகள்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. யாரை பார்த்து என்ன வார்த்தை, நாளைக்கு மே 4ஆம் தேதி பாடி பாண்டே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது வரட்டும். நம்ம வந்து அதனால வந்து ஊடகவியலாளர் மட்டும் நான் சொல்றேன். ஸோ வந்து யார் மக்கள் நினைக்கலாம், ஊடகவியலாளர் யாருமே டிவிக்கு ஆட்சிக்கு வரும்னு சொல்ல. அதே மாதிரி தொங்கு சட்டசபை அமையன்னு சொல்ல. ஏன்னா நம்ம வந்து பல முறை சொல்லியிருக்கோம், உங்களுக்கு நினைவு இருக்கும், 2016 ரிப்பீட்டு அல்லது ரிவர்ஸ். இதான் நம்ம சொன்னது. 2016 போலவே 130 சீட்டு ஒரு பக்கமும் 100 சீட்டு ஒரு பக்கமும் இருக்கும். அன்று வந்து அதிமுகவுக்காகவும் திமுகவும் இருந்தது. இன்று அதிமுக கூட்டணிக்காகவும் திமுக கூட்டணிக்காகவும் விழும். அவ்வளவுதான். இந்த ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து 130 சீட் எடுக்கலாம், டிஎம்கே அலைன்ஸ் வந்து 100 சீட் எடுக்கலாம். மோராலஸ் 2 or 2, 3 முன்ன பண்ண வச்சு போட்டு நம்ம எக்ஸாக்டா 130, 100ங்கிற அந்த நம்பர்ல நிக்கல, அந்த ரேஞ்சில் வந்து நிக்கலாம் அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். அதனால வந்து தாவேகா வந்து ஸ்பாய்லராவோ கிங் மேக்கராவோ இருப்பார். அவர் கிங்கா இருக்க போறது இல்ல, அவர் கிங் மேக்கராவோ ஸ்பாய்லரா இருக்க போனா அது ஏதோ ஒரு சைடா இருக்க போகுது, ஒரு பக்கம் பெனட்ரேட், அப்ப இன்னொரு பக்கம் கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்ப வந்து நமக்கு வந்து இவர் வந்து எல்லா பக்கமும் பேசஞ்சு குழப்பி அடிச்சு பண்ணியிருந்தாரு, ஒரு யூனிஃபார்மிட்டி இல்ல அப்படின்னா அது வந்து என்னாலும் போயிருக்கலாம். டூ மெனி ஸ்பாய்லர்ஸ் இருக்காருன்னு நினைச்சுக்கலாம். மேஜரா இருக்கக்கூடிய ஒரு ரோல் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா திரு விஜய் தான். இது இடையில பண்ருட்டி வேல்முருகன் இருக்கிறாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரு, சசிகலா இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து சின்னதான ஒரு ஸ்பிளிட். பெரிய ஸ்பிளிட் ஒருத்தர் வந்து டப்புன்னு வந்து ஒரு நடுவில் 2 செங்கலை உருவன மாதிரி உருவாருன்னா அது வந்து திரு விஜய் தான். அவ்வளவு தூரம் உருவும் போது அது யாரா ஒருத்தருக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, எய்தர் ஏடிஎம்கே அலைன்ஸ் ஆர் டிஎம்கே அலைன்ஸ்.
அந்த வகையில அவர் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு சேஃபாகவும் டிஎம்கே அலையன்ஸ் கொஞ்சம் அதிக எக்ஸ்ட்ரா பாதிப்பாகவும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து ஒரு 130 சீட் அந்த அலையன்ஸா வந்து நிக்கலாம் மினிமம் கேரண்டியா. அதனால வந்து இவங்க வந்து ஒரு மொத்தமா சேர்த்து வந்து வந்துருவாங்க விஜய் கட்சி வந்து கொடுத்து பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு நிலைமை நினைக்கல. ஓவராலா எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதாவது ப்ரீபோல் அலையன்ஸ்லயே ஒரு ஆட்சி அமைஞ்சிடும். எதர் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ப்ரீபோல் அலையன்ஸ்லயே ஒரு ஆட்சி அமைஞ்சிடும். நமக்கு வந்து இப்ப ஆள் இல்லையே தேல் இல்லையங்கிறது தனி கட்சிக்கு பிரச்சனை இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு ஒன்று இருக்கும், சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டின்னு ஒன்று இல்லாம இருக்கலாம். ஒரு கட்சி வந்து 118 அப்படிங்கிற நம்பர் இல்லாம இருக்கலாம். அது இல்லாம இருக்கலாம். அது வந்து அது உத்தரவாதம் சொல்ல அது வராதுன்னு நான் சொல்ல. ஒருவேளை இருந்தா அது இருக்கலாம். ஆனா ஒரு சிங்கிள் அலையன்ஸுக்கே இல்லை அப்படின்னு ஒன்று இருக்காது. அலையன்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு அலையன்ஸுக்கு வந்து கேரண்டியா 130 சீட் வந்துன்னு நினைக்கிறேன். 180 190 நான் அப்படி ஒரு கற்பனை பண்ணல. வந்தாலும் வரலாம் பார்க்கணும். பட் வந்து தொங்கு சட்டசபை அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒருவேளை அந்த இஃப் அந்த ஒருவேளை திருப்பி செஸ் பண்றது இன்னும் இருக்கு நாட்கள். இந்த 6 நாட்கள்ல நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. இருக்குமா இஃப் கிளாஸ் போட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது. எஸ், ஒருவேளை நடந்தால் என்ன அப்படின்னு. இது அன்று நேரலையில லைவ்ல நம்ம பேசதான் போறோம். இருந்தாலும் இப்போ நான் கேட்கறது அந்த ஒருவேளை இஃப் இந்த கிளாஸ்ல வந்து டிவிக்கு ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறாங்க, என்டிஏ 10க்குள்ள அவங்க சம் கன்வெர்ட் பண்றாங்க. டிவி என்டிஏ வந்து 115 கிட்ட இருக்குது, இவங்களும் ஒரு 110 115 கிட்ட, 2 அலையன்ஸும் சரிசமமா இருக்குது என்றால் விஜயின் தேர்வு எதுவாக இருக்கும்? என்டிஏ உங்களுக்கு ஜாலியான ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம் அவ்வளவுதானே. 2 பேரும் 115 வச்சிருக்காங்க, 230 இருக்கு, 4 வந்து தளபதிட்ட இருக்கு. அதுல 2 தளபதியே வச்சிருக்காரு, 2 தளபதி வச்சிருக்காரு. அதுவும் போச்சா, அது ஒண்ணு போயிடும். அவன 2 தளபதிக்கு இப்ப என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைய வாய்ப்பு இல்லை. அவ்வளவு அதாவது க்ளோஸ் கண்டஸ்ட் தான், அதுல வந்து குழப்பம் இல்லை. இது வந்து யாரோ ஒருத்தர் ரொம்ப போர் பிளே பண்ணியிருக்காங்க, கேவலமா தோக்குறாங்கிற நிலைமை இல்லை. 2 பேருமே கடுமையான ஃபைட் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம், நம்ம அனலிட்டிக்கலா பார்க்கும்போது 103 102 வந்து நின்னுச்சுங்கிற பார்த்தோம். சர்வேல பார்க்கும்போதும் 4% 3% தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சுங்கிற பார்த்தோம். ஸோ கடுமையான ஃபைட், க்ளோஸ் கண்டஸ்ட் தான். ஆனா இது வந்து இவ்வளவு நெக் டு நெக் வந்து ரிசல்ட்டா வந்து நிற்கும் நினைக்கல. ஒரு 29 தொகுதி நம்மளால கணிக்க முடியலன்னு சொன்னேனே தவிர மக்கள் கணிச்சு வச்சிருக்காங்கன்னு நான் கருதுறேன். எனக்கு அது ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ அந்த 29 எங்க போறது, அந்த 29 எவ்வளவு எங்க போகணும் எனக்கு தெரியல, நமக்கு தெரியல, மக்களுக்கு தெரியல நான் நினைக்கிறேன். அதனால அது வராதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு அப்படி வந்தா கூட அவருடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸோட தான் வேற ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பிரதான எதிரியா தமிழ்நாட்டில் கொள்கை எதிரின்னு டிஎம்கே தான் சொல்றாரு, கொள்கை எதிரின்னு பாஜக சொல்றாரு, அரசியல் எதிரின்னு டிஎம்கே சொல்றாரு. நாளைக்கு இங்க கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லிருக்கீங்களா, அவங்க கூட வச்சிருக்கீங்கன்னா நாங்க வந்து அவங்க கூட கூட்டணி வைக்கல, ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி வச்சிருக்கோம், அதுல அவங்க இருக்காங்கன்னு சொல்லி 2001 எப்படி திருமாவளவனும் பாஜகவும் ஒன்னா இருந்தாங்க, விசிகாவும் பாஜகவும் எப்படி ஒன்னா இருந்தாங்களோ அந்த மாதிரி கணக்கா இருந்துடும். கணக்குல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி வந்து ஏடிஎம்கே போயிருச்சு, டிஎம்கே கூட சேர்ந்து நின்று வந்தாங்க. அது டிஎம்கே கூட்டணியில பாஜகவும் இருக்குது, டிஎம்கே கூட்டணியில விசிகவும் இருக்குது. விசிக்கு எப்படிங்க பாஜக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க பாஜகவோட கூட்டணி வைக்கல, நாங்க டிஎம்கே கூட்டணி வச்சிருக்கோம், பாஜகவும் டிஎம்கே கூட்டணி வச்சிருக்கோம். அத மாதிரி வந்து ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா, நீங்க சொன்ன ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா திரு விஜய் அவர்கள் வந்து மே ப்ரிஃபர் ஏடிஎம்கே. அப்படி பண்ணாருன்னா ஏதோ ஒரு நிக்க என்ன செய்யலாங்கிற நிறைய விஷயம் போன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணாருன்னா அது வந்து ஒரு பேலன்சிங் ஆக்டா இருக்கும். இந்த பக்கம் போனாருன்னா அது வந்து திருப்பி எப்ப நீங்க என்ன அவர் வந்து அதிகமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா திரு விஜயை வந்து கடுமையா திருமாவளவர்கள் எலெக்ஷனுக்கு முந்தின நாள் வரைக்கும், இன்னும் சொன்னா ஓட்டு போட்டு வந்த பிறகு கூட நீங்க பிஜேபியோட பி டீம் தான் சொல்லிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு ஒரு திமுக கடுமையான எதிர்ப்பு இருந்தார். ஒரு கட்டத்துல போட்டி எப்படி பேசப்பட்டதுன்னா, திமுகவை யார் ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறா, ஏடிஎம்கேவே தீய சக்தின்னு சொல்ல மாட்டுது, இவர் வந்து பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, தீய சக்தி அப்படின்னு சொல்லி, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகன் மாதிரி ஃபார்ம் பண்ணாரு. அப்ப வந்து அவர் தான் நல்லா இருக்கிறாருன்னு ஒரு குரூப் கிளம்பிச்சு. அப்ப வந்து டிஎம்கே எதிர்ப்புல தான் ஏடிஎம்கே மாதிரியே டிஎம்கே எதிர்ப்புல தான் தாவேக்காவும் இருக்குது. அப்போ ஒருவேளை அவர் கையில் ஒரு துருப்புச்சீட்டு இருக்குமானால் அவர் ஏடிஎம்கே அலையன்ஸ் பக்கம் நிற்பாருன்னு நான் நினைக்கிறேன்.